ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவை இருக்குது. இப்போ வயிற்றுடைய தேவை என்னென்னா பசி. பசி வந்தால் உணவு சாப்பிடணும், அதோடைய தேவை வந்துடுச்சு. அதேபோல் மனதிற்கு ஒரு தேவை இருக்குது. அதேபோல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. இப்போ வாகனம் வேணும் அப்படின்னா பெட்ரோல் தேவை. அதே போல் ஒரு கரண்ட் இருந்தால் தான் ஃபேன் ஓடும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவை இருக்குது. மனதின் தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி. அதை தவிர நீங்கள் வேறு எந்த விஷயத்துக்கு கொடுத்தாலும் என்னென்னா அந்த மனம் வந்துட்டு அமைதி பெறாது, நிம்மதி பெறாது. அந்த அமைதி நிம்மதிங்கிறது ஒரு முக்கியத்துவமான விஷயமா இருக்குது. இப்போ அந்த ஒரு மனிதருக்கு கவலை இருக்குது, மனசு வந்துட்டு நல்லா இருக்காது. மனசே கவலையாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் கவலையாக இருந்தால் யாராவது வந்து உங்களுக்கு வந்துட்டு கவலைப்படாதப்பான்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. ஏன்ப்பா கவலைப்படுற ஆறுதல் சொல்லுவாங்க. துக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னன்னா உங்கள் மேலே எதிர்படுவாங்க, பரிதாபப்படுவாங்க. ஏன் துக்கப்பட்டு பரிதாபப்படுவாங்க. இல்லை கோபப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சிறுசிறு இருக்கான்னு சொல்லி பக்கத்துலேயே வரமாட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பயப்படுவாங்க. பயப்படுறா ஏன் பயப்படுற, பயப்படாத, பயந்து செத்து போயிடுவ, பொறுமையாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையாக ப்ரைடாக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா இப்படி பெருமையாக இருக்கா, சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கீங்க, அப்போ யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப வந்துட்டு பொறாமைக்காரனாக இருந்தால் யாரும் வரமாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு தேவையான நிம்மதி. அந்த நிம்மதி அமைதி எப்போ குறையுதோ என்ன ஆகும்னு சொன்னால் நம்முடைய அந்த மனதின் தேவை பூர்த்தி ஆகும். வேறு எந்த விஷயத்துக்கான உங்கள் மனம் இருக்க அமைதி பெறவே போகாது. பணமாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், அது வேறு ஏதாவது எந்த விஷயம்லாம் சரி, மண், பெண், பொன் இது எந்த விஷயங்களுக்கு வந்து மனதை வந்து திருப்தி அடையாது. மனதுடைய திருப்தி அப்படிங்கிறது எதில் சொன்னால் அமைதி, நிம்மதி அமைதி தான் இருக்குது. இந்த நிம்மதி அமைதி எப்போ கெட்டு போகும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகளால் கெட்டு போகும். நமக்கு நிம்மதி குறைஞ்சி போச்சு. ஏன் காரணம்னா கவலை, துக்கம், பயம், கோபம், பெருமை, பொறாமை, கோபம் இந்த உணர்ச்சிகள்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம நிம்மதிங்கிற உணர்வை கெடுத்துரும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நிம்மதி அப்படிங்கிறது வேணும், இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அவங்க இந்த உணர்ச்சிகளாக விடுபட்டு அந்த நிம்மதிங்கிற மனநிலை வரக்கா என்னன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு பொறுமையாக இருக்கும். பொறுமையாக இருந்தோம், எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிம்மதி கிடைக்கும். இப்போ ஒரு கஷ்டம் வருதுங்க, கஷ்டத்தை சகிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நமக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லை அந்த கஷ்டத்தை வந்து என்னால் சகிக்க முடியலன்னு சொன்னால் நிம்மதி கிடைக்காது. இல்லை அந்த கஷ்டத்தை உங்களால் தீர்த்தர முடியுமானா கண்டிப்பாக தீர்க்க முடியாது. ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், சிக்கிட்டோம், அதை நம்மளால் விடுபட முடியுமா கண்டிப்பாக விட முடியும். அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், இருந்தே தான் இருக்கும். இல்லை என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு பொறுமை அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் வருது சரிங்களா, அந்த நம்ப முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதை நம்பக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஆகும். மனதின் தேவை என்னன்னு சொன்னால் நிம்மதி தான், அமைதி தான். சரி.